வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடாவில் இருக்கிற அத்தனை பெற்றோரும் பார்க்க வேண்டிய பதிவு. கனடாவில் படித்துக் கொண்டிருக்கிற தமிழ் பேசும் மாணவர்கள் பார்க்கின்ற பதிவு. அது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். என்ன விடயம் என்றால், கனடாவில் மார்ச் 4 2026 கனடாவினுடைய ஒன்டாரியோவினுடைய சட்டமன்ற தொகுதி அமைந்திருக்கிற கியூன்ஸ் பார்க்கில் பல ஸ்கை ஸ்கூல் மாணவர்கள், அதாவது உயர்நிலை பள்ளி மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். உள்ளேயும் நுழைந்து அரசுக்கு எதிராக கத்தி கூச்சலிட்டிருக்கிறார்கள். ஒன்று கூடி போராட்டத்தில் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்பதை வடிவாக பார்க்க போகிறோம். ஆம் உறவுகளே, உங்களுக்கு தெரியும், டக் போர்ட் தலைமையிலான அரசு, பிரீமியர் டக் போர்ட் தலைமையிலான அரசு அண்மையிலே சட்டமன்றத்திலே ஒரு இதை கொண்டு வந்தது, பிரேரணையை. இந்த ஒன்டாரியோ மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிதி, படிப்புக்கு வழங்கப்படுகின்ற நிதியை குறைக்கிற ஒரு திட்டம். அதாவது இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற OSAP என்று சொல்லப்படுகிற ஒன்டாரியோ ஸ்டூடெண்ட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் என்றதுக்குள்ளால போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உயர்நிலை மாணவர்களுக்கும், இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த வழங்கப்படுவது அரச நிதி, அந்த படிப்பை ஊக்குவிக்கும் முகமாக. அந்த வகையிலே இதை டக்போர்ட் அரசாங்கம் ஏன் குறைக்கும் நடவடிக்கையை கொண்டு வந்ததென்றால், பல மாணவர்கள் இதை ஆடம்பர கல்விக்கு பயன்படுத்தாமல் ஆடம்பர செலவுகளை வாங்குகிறார்கள். உயர்ந்த போன்கள், உயர்ந்த வாட்ச், உயர்ந்த இதுகளை எல்லாம் வாங்குகிறார்கள். ஆகவே இது தேவையில்லாமல் போகிறது போல கிடக்கிறது என்று கொஞ்சத்தில் அதை கட் பண்ண வலிக்கிட்டார். OSAPயில் கட் வருகிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு மாணவர்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சி மத்தியிலையும் பலத்த எதிர்ப்பு வெடித்திருந்தது. நாடாளுமன்ற தொகுதிகளையும் பெரும் பிரதிவாதங்கள் ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னணியில் மாணவர்களே இப்பொழுது வகுப்பை எல்லாம் பகிஷ்கரித்து கொண்டு போய் குயின்ஸ் பார்க்கில் போராட்டம் செய்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அணி திரண்டு போராட்டம் செய்திருக்கிறார்கள். நோ கட்ஸ், நோ ஃபீஸ், நோ கட்ஸ். எங்களுக்கு இதை கட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு OSAPயில் இருக்கிற அத்தனை விடயங்களும் கிடைக்கப்பெற வேண்டும். சில மாணவர்களுக்காக எங்களுக்கு முதலாவது ஜெனரேஷனுக்குள்ள நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம், படிக்க வேண்டும், படிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று டக்போர்ட் அரசாங்கத்தின் இந்த பிரேரணையை எதிர்த்து பல மாணவர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள், கூச்சலிட்டிருக்கிறார்கள், போராட்டம் செய்திருக்கிறார்கள், இந்த பதாதைகள் பிடித்திருக்கிறார்கள். Thousands of students have gathered here in downtown Toronto, outside of Queen's Park, protesting Doug Ford's government's cuts to OSAP and changes to education. And let me tell you something. இதிலே பல பள்ளி மாணவர்களும், உயர்நிலை பள்ளி மாணவர்களும், அதைவிட கல்லூரி யூனிவர்சிட்டி மாணவர்களும் இணைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் இருக்கிற பிராந்தியங்களில் இருக்கிற பாடசாலைகளை புறக்கணித்து விட்டு கூட இங்கே வந்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் சொன்னது நோ கட்ஸ், இதங்களுக்கு தேவை என்று குரல் இட்டிருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமான விடயம், இது அடையாள போராட்டம் இல்லை என்றால், இதை நீங்கள் அமுல்படுத்த போகிறீர்கள் என்றால் நாங்கள் தொடர் பாடசாலை புறக்கணிப்பில் ஈடுபடுவோம், ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒரு மாணவி சொன்ன கருத்தை பார்ப்போம். As a fat person, you're busy cutting funding off when you should be cutting that McDonald's out of your diet. I'm a first generation immigrant. My mom is a single mom, and it's hard to go to university, especially during this day and time, without us having to sacrifice. As somebody who didn't even get a college credit, how is he the one to talk about our education? He's talking about how he wants to push forward for STEM students to take more STEM classes, but at the same time, he keeps cutting funding off of STEM. He keeps cutting funding for people to go to education. He talks about he's for the people. He wants students to take STEM classes. Then why did you close down the Science Center? பார்த்திருப்பீர்கள், தான் இங்கே கனடாவில் குடியேறிய முதலாவது குடியேறிக்கு பிறந்த மகள். அப்போ எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறது, எனக்கெல்லாம் இது கட் பண்ணப்பட்டால் பாதிக்கப்படுவேன் என்று கருத்து உரைத்து இருக்கின்றார். இதில் இருந்த சில அரசல் புரசலான இந்த கூச்சலில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக டொரண்டோ போலீஸும் தகவல் தெரிவித்திருக்கிறது. பலருக்கு தெரியாது, இந்த OSAP
ஏபி என்று சொல்லப்படுகிற ஒன்டாரியோ ஸ்டூடெண்ட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்குள்ள எவ்வளவு கட் வரப்போகுதுன்றது முதல் இருந்த இந்த இப்போ நடைமுறையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு 85% கிராண்டை கொடுக்கிறோம், சரிதானே? அவர்களுடைய படிப்பு செலவுக்குரிய 85% நிதியை கிராண்டா கொடுக்கிறோம். அதை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 15% 100ல் 85 கூட 15% தான் இவர்கள் பிறகு முடித்த பின்னர் ரீபே பண்ண வேண்டியது. ஆனால் இவர்கள் இப்பொழுது டக்ஃபோர்ட் கொண்டு வருகிற பிரேரணையில் அது அந்த கொடுக்கிறதுல 25% குறைக்கப்பட்டு 75%தான் கிராண்ட் கொடுக்கப்பட இருப்பதாக அறிவித்ததில் இருந்து இது பேசுபொருளாக மாறியது. பாராளுமன்றத்திலே வாத பிரதிவாதங்களாக அமைந்தது. இப்பொழுது அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளங்கி அது வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னால் எதிர்க்கட்சிகளுடைய உந்துதல்களும் இல்லாமல் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மாணவர்களே கீழிறங்கி போராடுகிறார்கள் என்றால் அதுக்கு அரசு என்ன செய்ய போகிறது, ஏது செய்ய போகிறது? புதிய திட்டத்தை கைவிடுமா, பழைய முறையிலே இதண்டுமா, அல்லது விடாப்பிடியாக அமுல்படுத்துமா என்று போகத்தான் தெரியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் பதிவு பிடித்திருந்தால் பாருங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். நல்லதையே நினைப்போம், நல்லது வெற்றியை பகிர்வோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். தவறாமல் யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திற்கு மடியை தாட்டிவிட்டால் மேலும் மணியான தகவல்களை உடனுக்குடன் அறியலாம். நன்றி, வணக்கம்.